2 கட்டு 50. அப்படின்னா 2 கட்டு கொடுங்க. வினயா, எதுக்கு ஏன் அழுகுற? என்னாச்சு? அப்பா கிட்ட மட்டுமா தேங்க்யூ சொன்னேன்? எதுக்கு தேங்க்யூ? ஏதாவது கீரை வாங்கினதுக்கா? தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டேன், கஷ்டப்பட்டு. இதை வச்சு ஏதாவது சமைச்சு டேஸ்டா ஏதாவது பண்ணி கொடு. பரவாயில்ல, ஃபேமிலிக்காக தானே போய் வாங்கினீங்க. குட் மார்னிங் கைஸ், வெல்கம் டு நியூ vlog. ஸோ இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் ஹரிபரி, ரொம்ப ஹரிபரியாக இருக்குது. பாப்பாவுக்கு லெமன் ரைஸும் முட்டை மசாலா, எக் மசாலாவும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தேன். இன்னும் கலப்பில். ஹலோ வினயா, வினயா வா வா, இங்கே பாரு, கிளம்பணும்ல, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, எழுந்திரிங்க. ஹலோ பேபி, கிளம்பிட்டியா? கிளம்பலாம், சீக்கிரம் வா, ஸ்கூல் கிளம்பலாம். பாய். ஹலோ, என்ன இப்படியே சிஸ்டம்ல எந்நேரமும் உட்காந்துட்டு இருந்தா எல்லாமே ஆயிடுமா? சாப்பிட வேணாமா? அப்புறம் போய் தோசை தானே பண்ணணும்னு சொன்னீங்க, மதியம் தோசை போதும் நீங்கல்ல, போய் பண்ணலாம்ல. 1:30 மணி மேல ஆகுது, இன்னும் சிஸ்டம்ல இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? என்ன பண்ணணும்? நான் ஒரு வாரமா அரைச்சு கொடுக்கலாம்ல. என்ன அரைச்சு கொடுத்துருக்கு? இன்னத்துக்கு போய் அரைக்கலாம்ல. மறப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு வாரமாக கேட்டுட்ருக்கேன் உங்ககிட்ட, பச்சை இது வேணும்னு, முருங்கைக்கீரை வேணும், இல்லை ஏதாவது கீரை வாங்கிட்டு. எத்தனை வாட்டி எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஆமாம், கிடைக்காத புது இல்லை, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் எப்படி வாங்குறாங்க? சரி, இங்கே பக்கத்தில் இருக்காங்கல்ல அந்த அங்கிள், அங்கே அவங்க வீட்டில் வளர்க்குறாங்கல்ல, அங்கே இருந்தாவது வாங்கி கேட்டு வாங்கலாம்ல. கேட்டு வாங்குறது நீ கேளு, நான் போய் வாங்குறேன். நான் உங்கள் ஃபோன் எடுக்கலையே, நான் ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் நீங்கள் தான்ப்பா ஃபேமிலிக்காக, நீங்கள் தான் ஏதாவது பண்ணணும், வெளியிருந்து வாங்கணும். வாங்கிட்டு வர வெளியில் தான் கிடைக்கலன்னு சொல்லி வருவீங்க. வேற ஏதாவது வழியில தேடி போய் பார்ப்பேன். நீங்கள் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணி பாருங்க. நான் ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கல, 2 தடவை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. உங்க அப்பா ஃபோன் பண்ணிட்டு கூட எடுக்கல. அப்போ என்ன பண்ணுறது? அது வேணும். அது இந்த கீரை வகைகள்லாம் நம்ம சேர்த்துக்கணும், எல்லா வாரமுமே சேர்த்துக்கணும். நான் ஒரு வாரமாக கெடுந்துருக்குறேன் நான். ட்ரை பண்றேன். இன்னைக்கு எனக்கு எப்படியாவது கீரை வாங்கிட்டு தான் வரணும் சொல்லிட்டேன். 1:45 மணி ஆகுது, 2 மணிக்கிட்ட ஆக போகுது. இது பாருங்க, சொல்லி இப்போதான் இவர் பச்சை பயிறு அரைக்க போகிறாராம். எதுக்கா? மதியம் தோசை போதுமா? எங்க இது எப்பங்க அரைச்சி முடிப்பீங்க? அல்ல, உங்க வாயிலிருந்து திட்டு மட்டும் தானே வரும். ஹஸ்பண்ட் கொஞ்சம் மரியாதை கொடு. மரியாதை கூட? மரியாதை தானே பேசுறேன். என்ன மரியாதை? ஏங்க கொடு. மதிச்சு பேசு. ஏங்க பேசு. மாதா பிதா கணவன் கடவுள் அப்படிதான் சொல்றாங்க. ஆமா கரெக்ட் தான். அப்புறம் என்ன? நான் லெமன் ரைஸ், நான் காலைல சொன்னேன் இல்லையா, லெமன் ரைஸ் அப்புறம் மசாலா பண்ணி வச்சிருக்கேன். நான் இதான் சாப்பிட போறேன். நம்மளுக்கு இந்த தோசைலாம் செட் ஆகுதுப்பா. என்ன உம்முன்னு இருக்காம எப்படி இருந்தது? மசாலா, முட்டை மசாலாலாம் செம்மையா இருந்தது, வேற லெவல். நல்லா இருந்தா? இது கேட்கறதுக்காக வந்தீங்களா? ஏதோ மைண்ட்ல வச்சுட்டு தான் வந்திருக்கேன். டைம் 3 மணி ஆகுதுல்ல, குழந்தைய கூட்டிட்டு போகணுமா? குழந்தைய கூட்டிட்டு வரணும்ல. ஆமா, வரணும். இன்னும் போகல, டைம் ஆகல. எனக்கு இங்க அலாரம் இருக்கு, அலாரம் அது அடிக்கும் போது தான் போகும். போய் வரும்போது மறக்காம என்ன கொண்டு வரணும்? முருங்கைக்கீரையா கொண்டு வரணும், சரியா? கிடைக்கலன்னா வீட்டுக்கு வரக்கூடாதா? டோர் லாக் பண்ணிடுவேன். பின்னாடி போயிட்டு வந்துறீங்க, ஃப்ரெண்ட்லி வா. டோர் லாக் அப்படித்தானே இருக்கணும். டோர் லாக் பண்ணிடுவேன். அப்படியா? எனக்கு குண்டா இருக்கு என் கூட, தெரியுமா? குண்டா என் பக்கத்துல வச்சிருவேன். அந்த குண்டை போதும் எனக்கு, இது டோர் ஓப்பன் பண்ணி கொடுக்கறதுக்கு. வேற யாருமே தேவையில்லை. பவர்ஃபுல். ஆமா, ரொம்ப பவர்ஃபுல் தான் உங்க குண்டா. 2 கட்டு 50. அப்படின்னா 2 கட்டு கொடுங்க. வந்துட்டீங்களா ஸ்கூல்ல இருந்து? இலை வாங்கிக்க போச்சா? என்ன இலை? கீரை. முருங்கைக்கீரை அவங்க போனீங்களா? ஐயோ, அங்க இல்லையா? அப்புறம் கொஞ்சம் தூரம் போயிடுச்சுடா, அப்படியாடா செல்லக்குட்டி? சரிடா. உனக்கு லெமன் ஜூஸ் கொடுத்தாரவா, குடிப்பியா? எனக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும். தண்ணி
தண்ணி வேணுமா? சரி தரேன். லெமன் ஜூஸில் உனக்கு உப்பு போடவா இல்லை சுகர் போடவா? எது வேணும்? உப்பு குடிப்பியா? ஓகே உப்புதான் பிடிக்கும். ஓகேடா சரி. பஞ்சாரா அதான் பிடிக்காது. ஓ சுகர் பிடிக்காதா? சரி ஓகே ஓகேடா. ஃப்ரூட்ஸ் தான் பிடிக்கும். மிட்டாய் சாக்லேட்ஸ் கழிக்க கூடாது. சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாது. மலையாளம் தமிழும் கலர்ந்த லாங்குவேஜ். பரவாயில்லையே சூப்பராக பேசுகிறாளே. வினயா எதுக்கு ஏன் அழுகுற? என்னாச்சு? அப்பா கிட்ட மட்டுமா தேங்க்யூ சொன்னேன்? எதுக்கு தேங்க்யூ? அப்பதான் இடம் வாங்கிட்டு வந்தேன். ஏன் கீரை வாங்கினதுக்கா? இந்த கீரை வாங்கினதுக்கு அப்பா கிட்ட மட்டும் நான் தேங்க்யூ சொன்னேனா? தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. நான் முடியல. ஆச்சோ தேங்க்யூ. பேச மாட்டியா? என் மேலே கோவம் மாமா மேலே? தேங்க்யூ. தேங்க்யூ சாரி சாரி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. தேங்க்யூ ஸோ மச் நான் அடிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் செல்லக்குட்டி. தேங்க்யூ 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 ஸோ மச். உங்ககிட்ட அதிகமாக தேங்க்யூ சொன்னேன். சரி 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 சிரிக்கணும். சரி அப்பா சொல்லி சொல்லி முருங்கைக்கீரை வாங்கியாச்சா? வாங்கியாச்சு. எங்க இருந்தது? எப்படி? மார்க்கெட்ல இருந்து அலைஞ்சு 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 தேடி தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டேன். பரவாயில்ல. ஏதோ மார்க்கெட்டு பக்கத்துல ஒரு கோவில் கிட்டதான் இது இருக்குன்னு சொல்லிக்கிட்டு மார்க்கெட்ல இருக்கிற நிறைய கடைக்காரங்க என்ன அமிச்சாங்க அங்க. கண்டுபிடிக்க முடியல. அதனால அவங்களே கூட வந்துட்டு எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. இந்த இடத்துல நிறைய பேரு நிறைய லேடிஸ் ஒரு பெரிய அம்பர்ல வச்சதுக்கு கீழே நிறைய நிறைய விதவிதமான கீரை எல்லாம் வச்சுட்டு விற்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டேன். கஷ்டப்பட்டு இதை வச்சு ஏதாவது சமைச்சு டேஸ்டா ஏதாவது பண்ணி கொடு. பரவாயில்ல, ஃபேமிலிக்காக தானே போய் வாங்குனீங்க. இனிமே உயிர் எடுக்காது. அது எல்லா வாரமும் கடை கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, எல்லா வாரமும் கொண்டு வரணும். சரியா பேபி? தேங்க்யூ ஸோ மச் பேபி. தேங்க்யூ. அப்பா கிட்ட போய் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். மூளைக்கு போடியா? இரு ஃப்ரூட்ஸ்லாம் தரேன், சாப்பிட்டதுக்கப்புறம் போகலாம். சரியா? லெமன் ஜூஸா? சூடுக்கா? ரொம்ப ஹீட்டாக இருக்கு, தாங்கவே முடியல. ஆமா, வேர்த்துட்டே இருக்காங்க பாப்பா. அச்சோடா பேபி. நாளைக்கு ஜிகேக்கு படிச்சோமா நம்ம? கேட்கும் போது சொல்வீங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம சாப்பிடணும்ல, ஏதாவது சாப்பிடணும்ல. நம்ம தூங்கணும்ல. போய் சாப்பிட போலாமா செல்லம்? இல்லை சாவல. தூங்க சாப்பிட்ற டைமில் நம்ம வந்து அவுட்ரோ கொடுக்கலாம். சரியா? டைம் 10:30 ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் படுக்க போகிறேன். பாப்பா சாப்பிட்டு எல்லாம் முடிச்சு வந்து படுக்க வைக்க. நாளைக்கு ஒரு குவிஸ் காம்படிஷன் சொன்னலையா, எல்லாம் முடிச்சு படுக்க 10:30 ஆயிடுச்சு. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.